சித்தர் வடிவானந்தர் ஜீவசமாதி முதல் ஆண்டு குரு பூஜை சிறப்பு காணொளி. நல்லோர் நினைத்த நலம்பெறுக, இனியெல்லாம் நன்மையே. ஓம் சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி, ஓம் சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி, ஓம் சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி, சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக, இனியெல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது வந்து தாணிப்பூண்டி பேருந்து நிறுத்தம். இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இந்தியன் ஆயில் பங்க். அதுக்கு எதிர்க்க தான் சித்தர் வடிவானந்தருடைய குரு பூஜை நடக்கிறது. யோகி ஸ்ரீ வடிவானந்த சுவாமி அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா அழைப்புதல். தாணிப்பூண்டி கிராமம், கும்மிடிப்பள்ளி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். ஆங்கில தேதி 8/6/2026 திங்கட்கிழமை காலை 9. அது யாகம் நடத்துகிறோம், பேரை போட காணோம். போட சொல்லியிருக்கணும்ல. சென்னை கும்மிடிப்பூண்டி போகிற வழி இந்த இடத்துல தாணிப்பூண்டின்னு ஒரு இடம். சத்தியவேடு போகிற வழி இது. சத்தியவேடு போகிற ரோடு. ஒரு 15 கிலோமீட்டர் தாணிப்பூண்டின்னு ஒரு இடம் இருக்குது. என்னவா தாணிப்பூண்டி சார் ஃபுல்லாக தான் இருக்குது சார். இது வந்து தாணிப்பூண்டி பேருந்து நிறுத்தம். இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இந்தியன் ஆயில் பங்க். அதுக்கு எதிர்க்க தான் சித்தர் வடிவானந்தருடைய குரு பூஜை நடக்கிறது. யோகி ஸ்ரீ வடிவானந்த சுவாமி அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா அழைப்புதல். தாணிப்பூண்டி கிராமம், கும்மிடிப்பள்ளி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். ஆங்கில தேதி 8/6/2026 திங்கட்கிழமை காலை 9. அது யாகம் நடத்துகிறோம், பேரை போட காணோம். போட சொல்லியிருக்கணும்ல. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு, அதுதான் வந்து பேருந்து நிறுத்தம். இது பக்கத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு. நீங்கள் முன்னாடியே வரலாம். சிப்காட் தொழிற்சாலை. நாம் வந்து கவரப்பேட்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்கிறோம். இப்போது மாடல் ஸ்டார்டிங்கு இந்த வண்டி வருது பாருங்கள். இந்த ஒரு சந்துக்குள்ளே போகணும். பிரபஞ்ச அமைதி சேவா ஆசிரமம், வள்ளலார் வேதாத்திரி மகரிஷி வழியில் மக்கள் சேவையில் யோகி வடிவானந்தர் அவர்கள் ஆசிரம சேவைகள். பெரம்பூர் மேல்பட்டி பணபந்தூரில் தான் இவங்க தலைமை அலுவலகம் இருக்குது. சிப்காட் 53 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த சித்தர் ஜீவசமாதி. பார்க்குற தூரம் தான் இடம். இந்த இடம் தான் ஐயானுடைய ஆசிரமம். திரும்பாரு நண்பர் திருமலை. குருநாதா போற்றி. ஓம் சர் குருவே சரணம். பிரபஞ்ச அமைதி சேவா ஆசிரமம் மக்கள் நல அறக்கட்டளை. பிரபஞ்ச அமைதி சேவா ஆசிரமம் மக்கள் நல அறக்கட்டளை அருள்மிகு சித்தர் வடிவானந்தருடைய ஜீவசமாதி இருப்பிடம். நல்லோர் நினைத்த நலம்பெறுக குரு பூஜை சிறப்புடன் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த மணி இப்போ கிட்டத்தட்ட 2 மணிக்கிட்ட வந்திருக்கோம். வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா? சரி. யாகம் வந்து நம்ம அகத்திய பிரணநாதன் அவர்களால் நடைபெற்றிருக்கு. ஒரு வருஷம் சாமி சமாதி இன்னையோட 1 ஆண்டு ஆகுது. நடுவில்
10வது மண்டல பூஜை நடந்தது. சிதம்பர சாமி சக்கரம் வந்து பிரதிஷ்டை பண்ணது. நல்லோர் நினைத்த நலம்பெறுக. அறிந்த சித்தர் திருமதி சித்தர் வடிவானந்தர் வள்ளல் பெருமாள் ராமதாஸ் மகான் கபீர்தாசர் சத்குரு ஸ்ரீ ராமதாஸ் தெய்வீக வாழ்க்கையிலே முக்தியடை நாம் ஜெயராம் ஜெயராம். ராகவேந்திர சுவாமி சத்குரு ஸ்ரீ சதா பெரியவர் வேங்கட சுப்பிரமணிய வல்லநாடு சாதிசித்தர் அன்னதான மண்டபம். எம்மதம் சம்மதன்ற முறையில் இந்துக்கள் தான் இப்படி எல்லா மதத்தையும் ஏற்றிருப்பாங்க. எந்த ஒரு கிறிஸ்துவ அமைப்பிலையோ இஸ்லாம் அமைப்பிலையோ பிற மதத்தை பற்றி மறந்து கூட வைக்க மாட்டாங்க. இருந்தால் கூட எடுத்துருவாங்க. சத்குரு ஸ்ரீ ராமானுஜர், ஆதிசங்கரர், நந்திவாடா ஸ்ரீ சின்ன பாலயோகி, பெரிய பாலயோகி, மோடிவாரம் பெரிய பாலயோகி, சின்ன பாலயோகி, நந்திவாட பாலயோகி, சாந்தானத சுவாமிகள், வாரியார் சுவாமிகள், ராமன் சுவாமிகள், பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர், திருவண்ணாமலை ஸ்ரீ சாமியார் ராம் சரத்குமார், ரமண மகர்ஷி, யதார்த்தி சிவசாஸ்திரி சுவாமிகள், நெல்லூர் வெங்கடேசாமி, பூண்டிமார் சுரக்கல் சுவாமி, சுகானந்த பாரதியார், ஸ்ரீவேஸ்வரானந்தர், சிவானந்தர், நாராயணகுரு, யோகானந்த சுவாமி, பாபாஜி, கமங்கரை கண்ணப்ப சுவாமி, குரு காரிசித்தர், சச்சியானந்த சுவாமி. இப்போதான் சாப்பிட்றீங்களா? லேட்டாக கடைசியாக சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு உணவு தவம் உண்ணும் சேரு தின்னும் வெற்றிலை பருகநீர் எல்லாம் கண்ணன் என் பெருமானே. கண்ணில் ஆனந்த கண்ணீரோட உணவுக்குள்ளே கடவுளை பார்க்கணும். ஒவ்வொரு அணுவிலும் கடவுள் இருக்கார். ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இது நம்மள பேர் இருக்கிறனால இதோடைய அழைப்பினால நம்ம இந்த உணவை இருக்கிறோம். எங்கே எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் உங்கள் வீட்டில் கடையில் பார்சல் வாங்கி சாப்பிட்டாலும் கல்யாண வீடு இந்த மாதிரி அன்னதானம் சித்தர்கள் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் உணவுக்குள்ளே கடவுள் இருக்கார். ஒவ்வொரு அரிசிலையும் இருப்பார் கடவுள். தூளில் இருப்பார் தூளில் இருப்பார்னா உணவுக்குள்ளே இருக்கார். அவரை வணங்கி வணங்கி நம்ம சாப்பிட்ணும். முதல் கவலம் மட்டும் எல்லாம் சாமியை வணங்கிட்டு, ரெண்டாவது கவலம் மூணாவது காலத்துக்கு டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது கரெக்டாக அடிக்குதுன்னு இருக்கும். அப்படி இல்லாமல் அவங்கவுங்க பசிக்கு நாம் அவங்க கையால் 20 முறை 30 முறை 40 முறை சாப்பிட்றதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த வகையில் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரையும் நம்முடைய இஷ்டதெய்வ பெயர் சித்தர்கள் பெயர் அல்லது மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு இது உணவு சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கவங்களோட அரட்டை அடிக்காது. கடவுளை கோயிலில் போய் தரிசனம் பண்ணலாம், யோகா தவம் பண்ணலாம், சித்தர்கிட்ட தியானம் பண்ணலாம். ஆனால் உணவு வீட்டில் தான் தரிசனம் பண்ணணும். கடைப்பிடிங்க. உணவு தவம் கொடுத்தன என்ன வேணும்? நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்ல வேணும்.
எல்லாம் நன்மை நன்றி 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 நன்றி. வாங்க ஐயா, வணக்கம். அது வடவேல அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சுரேஷ் ஐயா கேட்டுருந்தாரு, படுத்துங்கிறாரு. அப்படியா? சரி சரி, டயர்ட் ஆகிட்டு. வெங்கடேஷ் ஐயா தான் வந்து ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ பாட்டில் ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம். இது வந்து அமைதி சேவாம்சம். புத்தர், வள்ளல் பெருமாள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் 3 பேருக்கும் திருவுருமேனி அமைச்சுக்காங்க. ஜீவகாரியமே மோட்ச வீட்டின் இரவுக்குள் பிரபஞ்ச வள்ளலார் அன்னதான சேவை, அன்னை ஞானாம்பாள் மருத்துவ சேவை, வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. அன்னை கஸ்தூர்பாய் காந்தி கல்வி சேவை, அன்னை சாரணம்பாள் அரிசி வழங்கும் சேவை, மாதந்தோறும் முதியோர் மாற்றுத்திறனாளி மனவளம் குன்றியவர்களுக்கு, ஆதரவற்ற சிறுவர்கள் காப்பவர்களுக்கு அரிசி வழங்குதல். நன்மைகள் விளைய நல்லதை செய்வோம், நமக்கென உள்ளதை பிறருக்கு கொடுப்போம். உண்மையில் எதிர் உனக்கு உண்டியனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. கடவுள் கொடுப்பது யாரால் தடுக்க முடியாது, கடவுள் மறுப்பது யாரால் கொடுக்க முடியாது. பார்த்துட்டீங்களா? நன்றி நன்றி. நம்ம நண்பர் வெங்கடேசன் கொடுங்கியூர் நமக்காக சித்தர் ஜீவசமாதி காணொலியெல்லாம் வழங்குவார். பிறகு ஆதரவற்ற தொழுநோய் நோயாளிகளுக்கு, அப்புறம் முதியோர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் நிறைய சேவைகள் செய்கிறார். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வெங்கடேசன் வந்தவங்க உழைச்சவங்களுக்கு கூட நான் நல்ல சிறப்பாக நடக்கணும். நிறைய பேருக்கு தகவல் भगवान कबीरदास सदगुरु श्री रामदास देवी के वाक्य जय नाम जय राम राघवेंद्र स्वामी सदगुरु कृष्णा पेरियवर वेंकट सुब्रह्मण्य வல்லநாடு சாதிச்சிருக்கார். அன்னதான மண்டபம். எம்மதம் சம்மதன்ற முறையில் இந்துக்கள் தான் இப்படி எல்லா மதத்தையும் ஏற்றிருப்பாங்க. எந்த ஒரு கிறிஸ்துவ அமைப்பிலையோ இஸ்லாம் அமைப்பிலையோ பிற மதத்தை பற்றி மறந்து கூட வைக்க மாட்டாங்க. இருந்தால் கூட எடுத்துருவாங்க. சத்குரு ஸ்ரீ ராமானுஜர், ஆதிசங்கரர், நந்திவடா ஸ்ரீ சின்ன பாலயோகி, பெரிய பாலயோகி, மோடிவாரம், பெரிய பாலயோகி, சின்ன பாலயோகி, நந்திவட பாலயோகி, சாந்தானக சுவாமிகள், வாரியா சுவாமிகள், ராமன் சுவாமிகள், பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர், திருவண்ணாமலை ஸ்ரீ சாமியார் ராம் சரத்குமார், ரமண மகர்ஷி, லடாக்கு சேஷாத்ரி சுவாமிகள், நெல்லூர் வெங்கடேசாமி, இந்தியவான் பிரகாஷ் சுவாமி, சுகானந்த பாரதியார், ரிஷிகேஸ்வரானந்தர், வேரேஸ்வரந்து,
நாராயணகுரு, யோகானந்த சுவாமி, பாபாஜி, கலங்கரை கண்ணப்ப சுவாமி, குரு காரிசித்து, சச்சியானந்த சுவாமி. இப்போதான் சாப்பிட்றீங்களா? லேட்டாக கடைசியாக சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு சரி சரிட்டா. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது, சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் இப்படி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய புண்ணியம் செஞ்சால் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த புண்ணியம்னா என்னது? நம்ம வசித்தவங்களுக்கு அன்னதானம் செஞ்சால் நல்லது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயில்களுக்கு போகிறது, அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, வழிபாடு செய்கிறது, யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது எல்லாமே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் போதாது, இதுவெல்லாம் செய்யணும். அது மட்டும் போதாது, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களே, உதவினா பணம் கொடுத்து செய்கிறது சிறப்பான உதவி. அது மட்டும் இல்லை, உடல் உழைப்பு, நம்மளால் தூக்க முடியாத ஒரு பொருளை கொடுக்கறது, நம்ம நடந்து போகும்போது அவங்க வாகனத்தில் கூப்பிட்டு போகிறது, நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லித்தரது, வழி சொல்கிறது எல்லாமே உதவி தான். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனில் நாளத்தின் மாணவர். இந்த உலகத்தோட பெருசு எதுனா நமக்கு அவசியம் வந்து நமக்கு அந்த காலத்தில் எந்த நேரத்தில் எந்த உதவியோ அதை செஞ்சது தான். அந்த உதவி செஞ்சவங்களை நம்ம ஒரு பட்டியல் போட்டு பாராட்டணும். தமிழில் மட்டும்தான் நன்றி கடன் நன்றி பாராட்டுன்னு 2 சொற்கள் உண்டு. நன்றி கடன்னா என்னது? கண்டிப்பாக திருப்பி தரணும், தள்ளுபடியே கிடையாது. அப்போ நன்றி கடன் நமக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அதை நினச்சி அவங்களுக்கு பதிலுக்கு அதே உதவி செய்யணும். இப்போ வந்து இவருடைய வாகனத்தில் நான் என்னை கூட்டிகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அவர் நடந்து போகும்போது நான் என்னுடைய வாகனத்தில் அவரை கூட்டிகிட்டு போகணும். இது சாத்தியமானால் சாத்தியம் கிடையாது. ஏன்னா நான் எந்த காலத்தில் வாகனம் வாங்க போகிறதில்ல. அப்படியே வாங்கினாலும் அவர் நடந்து போகும்போது நான் அவரை கூட்டிகிட்டு போகிறது இது நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்போ அவர் செஞ்ச உதவியை நான் மற்றவங்கள்ட்ட சொல்லி போகணும். இவர் தான்ப்பா எனக்கு வந்து நடந்து போகும்போது அவர் வண்டியில் கூப்பிட்டு போனால் சொன்னால் தான் அந்த கர்மா தீரும். இல்லைனா காரணம் புரியாத சில பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம குழம்புல இருப்போம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நல்லா இருக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் நினைக்கும் போது இந்த நன்றி கடனை பட்டியல் போடுங்க. யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க செஞ்ச உதவியை மற்றவங்ககிட்ட சொல்லி நன்றி பாராட்டணும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய வசதி வரட்டும், நான் அப்புறமா அவங்களுக்கு என்ன செய்கிறேன் பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நன்றியை மனசார மற்றவங்கள்ட்ட சொல்லி பாராட்டிங்கன்னா அந்த கர்மா உடனே தீர்ந்துடும். இது வந்து நம்ம கடந்த 48வது நாள் மண்டல பூஜையிலே நம்ம இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தியிருந்தோம். 250 மூலிகை பொடி சித்தருடைய வழிமுறையில் இந்த யாகத்துக்கு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாயில் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும், நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், இந்த சித்தர் வடிவானந்தருடைய ஜீவ சமாதிக்கு அனைத்து பணிகளுக்கும் துணை நிற்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் மற்றும் நன்கொடை செய்தவர்கள், உடல் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டியும் சித்தர் வடிவானந்தர் அருள் வேண்டி நம்ம வேண்டுகிறோம். வாங்க ஒவ்வொருத்தராக போடுங்க. இதுதான் ஆசீர்வாதம், இதுக்கு மிஞ்சி ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. நன்றி, மகிழ்ச்சி. வாங்க வா வெங்கடேஷ். அப்படியே எனக்கு பின்னாடி வாங்க. வேண்டிட்டு போய் சாமியை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போகிறவங்களும் நல்லா இருக்கணும். அது வேணும் முக்கியமாக. நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போகிறவங்களும் நல்லா இருக்கணும். தீபாவளி நான் கண்டிப்பாக இல்லை மொத்தமாக கூட பண்ணிடுவேன். எனக்கு நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போகிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போகிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செஞ்சவங்களாம் நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போகிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும், சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போனாலும் நம்ம அங்கே இருக்கிற தெய்வத்தை தான் வணங்கணும் தவிர எப்பேற்பட்ட சாமியாரையோ குருநாதரையோ வணங்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் வேறு இடத்துல வணங்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும். பாப்பா கைப்பிடிங்க. நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போகிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்யவங்களாம் நல்லா இருக்கணும். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நமக்கு உதவி செய்யவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும். ஐயா கடைசி நிமிஷம் வந்து கலந்துருக்கிறாரு. அவரு அவர் பிராப்தம் இருக்குது பாருங்க. பிராப்தம் இருக்குது. நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்யவங்களாம் நல்லா இருக்கணும். உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்யவங்களாம் நல்லா இருக்கணும்.
எப்படியும் வரும் ஒரு 3 நாள் பட்டு வந்துடும். இனிமே உதவி எல்லாருக்கும் வந்துடும். இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ வருவார் ஐயா. ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம் சாப்பிட்டீங்களா? ஆ ஊ இ ஓ ஏ இம் ஆ ஊ இ ஓ ஏ இம். வேற யாரு வரணும்? வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. சாமி வாங்க. பிரேஸ் பா தீபாவளி பண்ணு. வாங்க வெங்கடேசன் வாங்க. வேற யாச்சும் மொழி போடுவானுமா? இல்ல கொஞ்சம் புரியுங்க. புரியுங்களா? போதும். அப்படியே விடுங்க, அப்படியே கண்டிப்பா. அப்படியே புரியுங்க. யாராவது மூலிகை படி போலியோ வாங்க. குமரேசன் வாங்க, இப்படி வாங்க. நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த பெருக எல்லாம் நன்மையில் நன்மை. வாங்க இப்படி வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. சரி வாங்க, இப்படியே வாங்க, வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. தேங்க்யூ. வாங்க வாங்க. பெருஞ்சோதி அது பெருஞ்சோதி. வரட்டும் வரட்டும் வரட்டும். அருட்பெருஞ்சோதி. கொஞ்சம் வாங்க காலி பண்ணி கொடுத்துடலாம் அண்ணா. திடீர்னு யாருன்னா வரலாம், ஒரு நாளைக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி 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 நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த பெறுக நீ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை. அப்படியே சுற்றிட்டு வந்துருங்க, வாங்க அப்படியே வந்துருங்க. ஆ உ இ ஓ ஏ இம் 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 ஆ உ இ ஓ ஏ இம். அந்த ட்ரெயில இருக்கு அந்த இது விபூதி இல்லை யாருன்னா வாங்கலாம். விபூதி வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. அந்த ட்ரெயில இருக்கு, நீங்கள் கொடுத்தீங்கன்னா போய் இருக்கட்டுமே. சமாதியில் கடந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட விபூதி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கீழே கீழே இந்த ஆண்டு சித்தர் ஜீவ சமாதியில் மக்கள் தங்கள் திருக்கரங்களால் விபூதி வழங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. நிறைஞ்சு போச்சு, விபூதி வெளியே வருது, அப்புறம் இதை மூடிடுவாங்க, அடுத்த ஆண்டு எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து சென்ற ஆண்டு ஜீவ சமாதியில் வழங்கப்பட்ட விபூதி இன்னைக்கு பக்தர்களுக்கு வழங்கியிருக்காங்க. நல்லோ நினைத்தவங்க. இன்றைக்கி வந்து குரு பூஜையினுடைய அனைத்து வேள்விகளையும் அங்கே வழங்கியவர் நம்ம சென்னை வடபண்ணி அகத்திய பிரணவநாதன் அவர்கள், அவருக்கு நன்றி. கடந்த ஆண்டு சாமியோடைய 48வது நாள் மண்டல பூஜைக்கும் சித்தர் முறைப்படி வேள்வியும் சிதம்பர சக்கர யந்திரமும் அகத்திய பிரணவநாதன் அவர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. நல்லோர் நினைத்த நபருக்கு நல்ல நீங்கள் போய் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து பாருங்க. அகத்திய பிரணவநாதன் அவர்கள் சிறப்பு. வணக்கம். நம்ம வடிவானந்த சுவாமிகளுடைய அவருடைய முதல் வருட குரு பூஜை போன வருஷம் மண்டல அபிஷேகம் நானும் ஐயா யோகதண்டர் ஐயாவும் நானும் சேர்ந்து சிறப்பாக சிதம்பர சக்கரம் மற்றும் மண்டல அபிஷேகம்லாம் நிறைவு செய்தோம். இந்த வருஷம் இந்த ஃபஸ்ட்டு வருஷம் குரு பூஜைனால வெறும் சித்தர்களுடைய யாக பூஜையும் மற்றும் மலர் பூஜை தீபாராதனை இந்த வருஷம் செஞ்சு முடித்தோம். இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சுது.
அதாவது வந்தவங்க எல்லாருக்கும் சித்தருடைய ஆசீர்வாதம் வடிவானது. மேலும் இந்த இடத்துக்கு வந்து எல்லோரும் பார்த்து நிறைய குறைகளும். ரெண்டாவது இங்கே வந்து போன வருஷம் விபூதி வச்சாங்க. விபூதி சித்தர் சமாதியில் விபூதி நிரப்புனாங்க. இப்போ அந்த விபூதி இந்த வருஷம் எடுத்து கொடுத்தாங்க. இப்போது எடுத்து கொடுத்துட்டு பழைய மாதிரி புதுசாக விபூதி நிரப்பிப்பாங்க. அது அடுத்த வருஷம் அந்த பிரசாதம் கிடைக்கும். இது வந்து இங்கே ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிறப்பு. சில இடங்களில் கிடைக்காது, சில இடங்களில் கிடைக்குது. அந்த மாதிரி சிறப்பான விபூதி. அதனால் எல்லோரும் வந்து பயனடைய மாதிரி கேட்டுருக்கோம். நன்றி நன்றி. இதை வாங்க, இதை போட்டு இவங்க போட்டு நல்லோர் நினைத்த நடந்திருக்க நல்லோர் நினைத்த நன்றி நன்றி. மாதிரி கூட போயிடலாங்களா என்ன இந்த கோடி? ஆமாம், நானே பயந்துன்னு வந்தேன். அழகால பஸ்ஸு டக்கு டக்குன்னு கிடச்சிது. ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். சரி சரிட்டா. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது, சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் இப்படி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய புண்ணியம் செஞ்சால் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த புண்ணியம்னா என்னது? நம்ம பசிச்சவங்களுக்கு அன்னதானம் செஞ்சால் நல்லது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயில்களுக்கு போகிறது, அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, வழிபாடு செய்கிறது, யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது எல்லாமே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் போதாது, இதுவெல்லாம் செய்யணும். அது மட்டும் போதாது, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களே, உதவினா பணம் கொடுத்து செய்கிறது சிறப்பான உதவி. அது மட்டும் இல்லை, உடல் உழைப்பு. நம்மளால் தூக்க முடியாத ஒரு பொருளை கொடுக்கறது, நம்ம நடந்து போகும்போது அவங்க வாகனத்தில் கூப்பிட்டு போகிறது, நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லித்தரது, வழி சொல்கிறது எல்லாமே உதவி தான். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனில் நாளத்தின் மாணவர். இந்த உலகத்தோட பெருசு எதுனா நமக்கு அவசியம் வருது. நமக்கு அந்த காலத்தில் எந்த நேரத்தில் எந்த உதவியோ அதை செஞ்சது தான். அந்த உதவி செஞ்சவங்கள நம்ம ஒரு பட்டியல் போட்டு பாராட்டணும். தமிழில் மட்டும்தான் நன்றி கடன் நன்றி பாராட்டுன்னு 2 சொற்கள் உண்டு. நன்றி கடன்னா என்னது? கண்டிப்பாக திருப்பி தரணும், தள்ளுபடியே கிடையாது. அப்போ நன்றி கடன் நமக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அதை நினச்சி அவங்களுக்கு பதிலுக்கு அதே உதவி செய்யணும். இப்போ வந்து இவருடைய வாகனத்தில் நான் என்னை கூட்டிகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அவர் நடந்து போகும்போது நான் என்னுடைய வாகனத்தில் அவரை கூட்டிகிட்டு போகணும். இது சாத்தியமானால் சாத்தியம் கிடையாது. ஏன்னா நான் எந்த காலத்தையும் வாகனம் வாங்க போகிறதில்ல. அப்படியே வாங்கினாலும் அவர் நடந்து போகும்போது நான் அவரை கூட்டிகிட்டு போகிறது இது நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்போ அவர் செஞ்ச உதவியை நான் மற்றவங்ககிட்ட சொல்லி போகணும். இவர் தான்ப்பா எனக்கு வந்து நடந்து போகும்போது அவர் வண்டியில் கூப்பிட்டு போனால் சொன்னால் தான் அந்த கர்மா தீரும். இல்லைனா காரணம் புரியாத சில பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம குழம்புல இருப்போம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், நல்லா இருக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் நினைக்கும் போது இந்த நன்றி கடனை பட்டியல் போடுங்க. யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க செஞ்ச உதவியை மற்றவங்ககிட்ட சொல்லி நன்றி பாராட்டணும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய வசதி வரட்டும், நான் அப்புறமா அவங்களுக்கு என்ன செய்கிறேன் பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நன்றியை மனசார மற்றவங்கள்ட்ட சொல்லி பாராட்டிங்கன்னா அந்த கர்மா உடனே தீர்ந்துடும். இது வந்து நம்ம கடந்த 48வது நாள் மண்டல பூஜையிலே நம்ம இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தியிருந்தோம். 250 மூலிகை பொடி சித்தருடைய வழிமுறையில் இந்த யாகத்துக்கு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாளில் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும், நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், இந்த சித்தர் வடிவானந்தருடைய ஜீவ சமாதிக்கு அனைத்து பணிகளுக்கும் துணை நிற்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் மற்றும் நன்கொடை செய்தவர்கள், உடல் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாளில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டியும் சித்தர் வடிவானந்தர் அருள் வேண்டி நம்ம வேண்டுகிறோம். வாங்க ஒவ்வொருத்தராக போடுங்க. இதுதான் ஆசீர்வாதம். இதுக்கு மிஞ்சி ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. நன்றி, மகிழ்ச்சி. வாங்க வா வெங்கடேஷ். அப்படியே எனக்கு பின்னாடி வாங்க. வேண்டிட்டு போய் சாமியை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நமக்கு உதவி செய்யவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போறவங்களும் நல்லா இருக்கணும். அது வேண்டாம் முக்கியமா. நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போறவங்களும் நல்லா இருக்கணும். தீபாவளி கண்டிப்பா இல்லை மொத்தமாக கூட பண்ணிடுவோம். எனக்கு நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செஞ்சவங்களாம் நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும், சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போனாலும் நம்ம அங்கே இருக்கிற தெய்வத்தை தான் வணங்கணும் தவிர எப்பேற்பட்ட சாமியாரையோ குருநாதரையோ வணங்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் வேறு இடத்துல வணங்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும். பாப்பா கைப்பிடிங்க. நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்ய போகிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நமக்கு உதவி செய்யவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செய்யவங்களாம் நல்லா இருக்கணும், இனிமே உதவி செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்.
நமக்கு உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும், இனிமேல் உதவி செய்கிறவங்கள நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும், இனிமேல் உதவி செய்கிறவங்கள நல்லா இருக்கணும். நமக்கு உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும், இனிமேல் உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும். ஐயா கடைசி நிமிஷம் வந்து கலந்துருக்கிறாரு. அவருக்கு ஆமாம், அவர் பிரார்த்தனை இருக்குது பாருங்க. பிரார்த்தனை இருக்குது. நமக்கு உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும், இனிமேல் உதவி செய்கிறவங்கள நல்லா இருக்கணும். உதவி செய்கிறவங்கள நல்லா இருக்கணும், இனிமேல் உதவி செய்கிறவங்கள நல்லா இருக்கணும். டெய்லியும் வரும், ஒரு 3 நாள் பட்டு வந்துடும். இனிமேல் உதவி செய்கிறவங்கள எல்லாருக்கும் வந்துடும். இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. ஆ ஊ இ ஓ ஏ இம். ஆ ஊ இ ஓ ஏ இம். ஆ ஊ இ ஓ. ஆ ஊ இ ஓ ஏ இம். ஆ வருவார் ஐயா. ஓ ஏ இம். ஆ ஊ இ ஓ ஏ இம். சாப்பிட்டீங்களா? ஆ ஊ இ ஓ ஏ இம். ஆ ஊ இ ஓ ஏ இம். வேற யாரும் வரணும், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சாமி வாங்க. ட்ரேஸ் வா, தீபா என்ன பண்ணு? வாங்க வெங்கடேசன் வாங்க. வேற யாச்சும் மொழி போடுவானுமா? இதில் கொஞ்சம் பிடிங்க, பிடிங்களா? போதும். அப்படியே விடுங்க, அப்படியே கண்டிப்பா. அப்படியே பிடிங்க. யாராவது மூலிகை படி போலியே வாங்க. குமரேசன் வாங்க, இப்படி வாங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பெறுக, எல்லாம் நன்மையில் நன்மை. வாங்க இப்படி வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. சரி வாங்க, இப்படியே வாங்க, வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. தேங்க்யூ. வாங்க வாங்க. பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி. வரட்டும் வரட்டும் வரட்டும். அருட்பெருஞ்சோதி. மாமா கொஞ்சம் வாங்க, எல்லாம் காலி பண்ணி கொடுத்துடலாம். அண்ணா திடீர்னு யாருன்னா வரலாம், ஒரு நாளைக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சித்தர் வடிவானந்தர் ஜீவசமாதி தொடர்பு இந்த அலைபேசி எண்களில் அழைத்து வருகை தரவும் பயன் பெறவும். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மையே. அருள்மிகு சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி, அருள்மிகு சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி, அருள்மிகு சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி, எனிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி, இனியெல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை. ஆ ஊ இ ஓ ஏ இம். ஆ ஊ இ ஓ ஏ இம். ஆ ஊ இ ஓ ஏ. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெற்றிலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும். முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.